அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா இனியாவுக்கு ஃபோன் பண்ணி, இனியா நலமாக இருக்கியா, வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இனியா வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன்னா நிதிஷோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிறது நம்ம இனியாவுக்கு தெரிய வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ரக் தான் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் நம்ம இனியா கிட்ட கிடையாது. அதனால நம்மளோட வாழ்க்கையே இப்படி நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகா இவ்வளோ நாள் நம்ம கதையில் ரொம்ப மிஸ் பண்ணோம். நம்ம ராதிகாவை இப்போ திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம ராதிகா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் பல கஷ்டங்களை ராஜேஷால் திரும்ப அனுபவிக்கிற விதமாக தான் எல்லாமே கதை கொண்டு போக போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்த நம்ம ராதிகா எதிர்பாராத விதமாக நம்ம ராஜேஷை சந்திக்கிற அந்த நேரத்தில் அவர் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அதுவும் நம்ம நிதிஷோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நிதிஷ் ராஜேஷ் ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்க பழக்கின மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ராதிகா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஷ் வந்து நம்ம ராதிகா கிட்ட பிரச்சனை பண்ணதுமே கூட நம்ம நிதிஷும் இருக்கார். இதனால் கோவப்பட்டு ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜேஷை ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. உனக்கு எனக்கும் வாழ்க்கையில் எந்த சம்மதமே இல்லை, நீ என்ன வந்து திரும்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ராஜேஷ் வந்து என்ன கோபி என்னை விட நல்லா பார்த்துப்பான்னு கல்யாணம் பண்ண, கடைசியில் உன்னை விட்டுட்டு பாதிலே ஓடிட்டானா, இப்போ மயுவோட அப்பா நான் தானே, நீ யாரோட வாழ்ந்தாலும் சரி மயு என்னோட பொண்ணு, மயுவை நீ என்கிட்ட விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஷ் நிதிஷ் ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு அறையை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ராதிகா வந்து கிளம்பி போயிடுறாங்க. ராஜேஷ் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நிதிஷோடு சேர்ந்து கூட்டணி வச்சு கண்டிப்பாக இதனால் ஒரு பெரிய இஷ்யூவில் மாட்ட போகிறாங்க நிதிஷ் ராஜேஷ் ரெண்டு பேருமே. இதனால் பாக்கியா குடும்பத்தில் இனியாவுக்கு சுதாகர் குடும்பம்னு எல்லாருக்குமே நம்ம நிதிஷ் எவ்வளோ மோசமானவர் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாரு. டேரக்டர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.